ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து என்னோடய மருமக இருக்க அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி தோட்டம். சூப்பரான 7 டேஸ் செடி. அந்த பூவை பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, ரோஜா பூ. இது வந்து கொய்யா மரம். கொய்யா மரத்தில் வந்து அந்த நீல காய் இருக்கும். அந்த காய் வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிச்சு செடி மொட்டு வந்து நிறைய வச்சுருக்கு. ஆனால் சாயங்காலம் தான் இது வந்து பூ பூக்கும். நான் வீடியோ எடுக்கிறது வந்து மதியம் வீடியோ எடுத்தேன். பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து தடியங்காய் செடி. தடியங்காய் அந்த கொடின்னு சொல்லுவாங்கள்ல, அதான். இந்த தடியங்காய் தான் நான் அன்றைக்கி குழம்பு வச்சேன். தடியங்காய் குழம்பு வச்சேன். மேகலா சிஸ்டர், இந்த தடியங்காய் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த காய் வந்து அந்த எலுமிச்சை மரம் இருக்குல்ல, எலுமிச்சை மரத்தில் வந்து இந்த கொடி வந்து நல்லா படர்ந்து போய் கிடக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்து நிறைய பிஞ்சு இருந்தது. குட்டி குட்டி பிஞ்சாக இருந்தது தடியங்காய் பிஞ்சு. இது வந்து வெத்தலை செடி. நல்லா கொடி எனக்கு நல்லா படர்ந்து போய் இருக்குது. இது வந்து வீட்டில் கட்டாயம் ஒரு செடி வைக்கிறது நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த சளிக்கு வந்து நம்ம அப்பப்போ இதை வந்து அரைச்சிலாம் வச்சு கொடுக்கலாம். இது வந்து எங்கள் அக்கா வீட்டில் உள்ள செடி. மருதாணி செடி. வீட்டு முன்னாடி மருதாணி செடி. அதுக்கப்புறம் மாங்கன் வந்து நிற்கிது. இப்போ தான் வச்சுருக்காங்க. நல்லா தளிர் வச்சு போய் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து இருவாச்சி செடி. வீட்டு முன்னாடி துளசியும் வச்சுருக்காங்க. இது வந்து கத்தாழை. இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து இஞ்சி அதுக்கப்புறம் கனகாம்பரக்கன்று. இது வந்து செவ்வந்தி கன்று. குட்டி குட்டி செவ்வந்தி கன்னாக இருக்குது. ஆனால் பூ ஒன்றும் மொட்டு வைக்கல. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. இது வந்து ரோஜா செடி. இது வந்து கல்லடப்பு செடி. கல்லடப்பு செடி வந்து வீட்டுக்கு வீடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அரைச்சி நம்ம குடித்தோம்னா அந்த கல்லடப்பு வந்து சீக்கிரம் குணமாகும். இது வந்து கொய்யாக்கன்று நிறைய தளிர் வச்சுருக்கு. அதை பார்க்குறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக இருக்குது. இது வந்து ரோஸ் செடி. இந்த ரோஸ் பூ கலர் ஆனால் இன்னும் விரியெல்லாம் முட்டாக தான் இருக்குது. இதுவுமே ரோஜா செடி தான். எல்லாமே நல்லா தளிர் வச்சு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது வந்து பிச்சு செடி. இப்போ தான் அக்கா வச்சுருக்காங்க. கொஞ்சம் தான் மொட்டு இருக்குது. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து அக்கா வீட்டில் உள்ளது. இந்த செவரில் ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த மீசல் வாங்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.